ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுகின்ற இந்த நாளை ஈது மீலாதுன் நபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தினத்தை ஈத் என்று வர்ணிப்பதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஈதுன் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதுக்கு நாங்கள் தமிழில் சொல்வதாக இருந்தால் நம்முடைய நாட்டின் பிரகாரம் அதுக்கு பெருநாள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஈதுன் என்ற வார்த்தைக்கு, அரபு வார்த்தைக்கு நாங்கள் சொல்லுகின்ற தமிழ் அர்த்தம் பெருநாள். பெருநாள் என்று யார் தமிழ் அர்த்தம் வைத்தது? அரபு சொல்லுக்கு, ஈதுன் என்ற அரபு சொல்லுக்கு தமிழில் பெருநாள் என்று பெயர் வைத்தது யார்? ஈதுன் என்றால் பெருநாள் சிறுநாள் என்பது இங்கு முக்கியத்துவம் அல்ல. ஈதுன் என்ற வார்த்தைக்கு திரும்ப திரும்ப வருகின்ற நாள் என்பது கருத்து. ஈதுன் என்ற அரபு சொல்லுக்கு அந்த நாள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு செல்லுகின்ற ஒரு நாள். ஒரு மனிதனுடைய பிறந்த நாளும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு செல்கின்ற நாள். அதேபோல் ஒரு மனிதனுடைய இறந்த நாளும் பிரிந்த நாளும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு செல்லுகின்ற நாள். இந்த இரண்டு நாளும் முஸ்லிம்களை பொறுத்த வகையில், இஸ்லாமியர்களை பொறுத்த வகையில் அது இரண்டுமே நினைவு கூறத்தக்க தினங்கள். பிறந்த தினமாக இருந்தாலும் அது ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தினம், இறந்த தினமாக இருந்தாலும் அது ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய தினம். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அந்த இரண்டு தினங்கள் மட்டுமில்லாமல் அவர்களோடு சம்பந்தப்படுகின்ற, தொடர்பு படுகிற எல்லாமே நினைவு கூறத்தக்கவைகள் தான். எந்த ஒன்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற எந்த ஒன்றும் மூடி மறைக்குகின்ற விஷயம் அல்ல. எல்லாமே தெளிவான விடயங்கள், எல்லாமே அழகான விடயங்கள், எல்லாமே வழிகாட்டல்கள். அவர்களுடைய பிறப்பும் ஒரு வழிகாட்டல் தான், அவர்களுடைய வாழ்வும் ஒரு வழிகாட்டல் தான், அவர்களுடைய இவ்வுலகை விட்டு பிரிந்து மன்னரைக்கு சென்றதும் ஒரு வழிகாட்டல் தான். பிறப்பிலும் நமக்கு அழகிய வழிகாட்டல் உள்ளது, இறப்பிலும் அவர்களுக்கு அழகிய வழிகாட்டல் உள்ளது. ஒரு குழந்தை எப்படி பிறக்க வேண்டும், பிறந்தபின் அந்த குழந்தை எவ்வாறு பெற்றெடுக்கப்பட வேண்டும், பெற்றெடுக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நமக்கு படிப்பினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு ஒரு படிப்பினை. அதேபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் இடம்பெற்ற சகல அம்சங்களும் எல்லாமே ஒட்டுமொத்தமாக எல்லாமே படிப்பினைகள் தான். அதனால்தான் உஸ்வத்துன் ஹசனா என்று அல் குர்ஆன் சொல்லும். அழகிய வழிகாட்டல் இருக்கிறது, எல்லாவற்றிலும் அழகிய வழிகாட்டல். வெறுமனே வியாபாரத்தில் மட்டுமல்ல, திருமணத்தில் மட்டுமல்ல, குழந்தை வளர்ப்பு மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது என்றால் அந்த வழிகாட்டல்கள் எப்பொழுதும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய விஷயங்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்வியல் என்பது அவர்களோடு சம்பந்தப்பட்ட எல்லா வஸ்துக்களும் சொல்லப்பட வேண்டிய ஒன்றென்பது தான் எங்களுக்கு இஸ்லாம் பணித்து கொண்டிருக்கிறது. எல்லாமே ஞாபகப்படுத்தப்பட வேண்டியவைகள் தான், ஒன்றும் மூடி மறைக்கப்படக்கூடிய ஒன்றல்ல. சரி, பெருநாள் என்று நாங்கள் சொல்லலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறப்பை பெருநாள் என்று சொல்லலாமா? பெருநாள் என்றால் பெரிய நாள், பெருநாள் என்றால் பெரிய நாள் தான்.
அதற்காக பெருநாளுக்காக வேண்டி புத்தாடை அணிந்தால்தான் பெருநாளா? அல்லது வகை வகையான பலகாரம் செய்து உணவு சமைத்து சாப்பிடுவதற்கு தானா பெருநாள் என்று சொல்வது? அப்படி என்று பெருநாள், அப்படித்தான் பெருநாள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நிகழ்ந்த ஒரு பெருநாளை காட்டுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்தாடை அணிந்ததற்கு. அல்லது ஒரு பெருநாளை காட்டுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே பிரியாணி சமைத்து சாப்பிட்டதற்கு. ஒரு பெருநாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் புது செருப்பு, புது தொப்பி, புது பேனியன், புது எல்லாமே புதுசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாள் அனுபவித்த பெருநாள் தினங்கள் சுமார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பெருநாள் கொண்டாடியிருப்பார்களாக்கும். என்றால் நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கும். 2 ஹிஜ்ரி 11. சரி, அப்படி 10 வச்சால் கூட 8 பெருநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடிப்பார்கள். ஒரு பெருநாள் அவர் காட்டுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புத்தாட வேண்டி அணிந்து கழுவி அதை அயன் பண்ணி கொடுத்த வரலாற்றை காட்டுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. இல்லை, அப்போ பெருநாள் என்றால் அது ஒரு முக்கிய தினம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தது ஒரு முக்கிய தினம் இல்லையா? இந்த மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய தினம் இல்லையா? பெருநாள் இல்லையா? அது பெரிய நாள். பெரிய நாளில் கவலைப்படக்கூடாது ஒரு மனுஷன். நாள் என்று பெரிய நாளை பெரிய ஆள் வச்சுக்கோங்களேன். ஒரு ஆளுக்கு அவர் பெரிய ஆள்னு சொல்கிறேன். ஊரில் அவர் பெரிய ஆள். பெரிய ஆளுக்கு கவலை வரப்படக்கூடாதா? கவலை வராதா? அப்போ பெரிய நாளையில் கவலையான நிகழ்வுகள், கவலையை வைத்தும் பெரிய நாள் என்று சொல்லலாம், சந்தோஷத்தை வைத்தும் பெரிய நாள் என்று சொல்லலாம். உதாரணமாக பெரிய வள்ளி என்று ஒன்று இருக்கா இல்லையா? பெரிய வள்ளி அது நம்முடைய மார்க்கத்தில் இல்லை, அது கிறிஸ்துவ சமூகம் கொண்டாடுகின்ற ஒரு தினம் இருக்கிறது வருஷத்தில். பெரிய வள்ளி என்ன நடந்த அந்த பெரிய வள்ளியில்? அப்ப இப்படி ஈதுல் என்ற சொல்லுக்கு அது மீண்டும் மீண்டும் வருகின்ற ஒரு நாள் தினம் என்று அர்த்தமே தவிர அதற்கு நாங்கள் தமிழிலே பெருநாள் என்று வைத்து கொண்டதற்காக அது எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை பெருநாள் தினம் என்று சொல்லலாம் என்ற கேள்வியெல்லாம் சிறு பிள்ளைத்தனமான கேள்விகள். இப்போ இன்றைக்கு என்னன்னு கேட்டால், பார்க்குறதுக்கு பிள்ளை சிறுசாக இருக்கும், பெரியாக்கள் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், இந்த பிள்ளைக்கு நமக்கு தெரியாத விஷயம் எல்லாம் தெரியுது. ஒரு இன்றைய காலகட்டங்களில் பெரியாக்களுக்கு தெரியாத கல்விகள், படிப்பறிவு சின்ன குழந்தைக்கு இருக்கிறது. சின்ன குழந்தையிடம், சிறு பிள்ளைகளிடம் அந்த கல்வி இருப்பதனால் அது பயன் தருமா சமூகத்திற்கு? அது அந்த கல்வி அது எப்படி உபயோகிக்கும் என்று அதற்கு தெரியாது. எனவே இன்றைய நடப்புலகில் சின்னவர்கள் எல்லாம், சிறியவர்கள் எல்லாம் சிறு பிள்ளைத்தனமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பது. அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, பெருநாள் என்று சொல்லலாமா, ஈத் என்று சொல்லலாமா, உண்மை நிலை என்னவென்று புரியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று படித்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடினார்களா என்று கேட்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்களா என்று கேட்கின்றோம். கொண்டாடி இல்லை என்று யார் சொன்ன? கொண்டாடினார்களா என்று எங்களிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது நாங்கள் மாறி கேட்க வேண்டும், கொண்டாடவில்லை என்று எங்கு உள்ளது? அப்போ அதற்குரிய ஆதாரத்தை காட்டணும்.
கொண்டாடலண்டே இருக்குது. நாங்கள் கொண்டாடினதுக்காக காட்டுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடியதற்கு நாங்கள் ஆதாரம் காட்டுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு கொண்டாடினதுக்கு நாங்கள் ஆதாரம் காட்டுவோம். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடியதற்கு ஆதாரம் காட்டுவோம், காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி காட்டுகின்ற பொழுது நான் என்னுடைய நிலைப்பாட்டுக்குரிய ஆதாரங்களை காட்டுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை ஆதாரம் காண்பிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களை பொறுத்ததும் என்னை பொறுத்ததும். என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நான் ஒன்றை செய்கிறேன். உங்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நீங்கள் ஒன்றை செய்யலாம். உரிமை எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. இடையில் நாம் இதனை ஒரு சர்ச்சையாக வைத்துக்கொண்டு சமூகத்தை சின்னாபின்னப்படுத்த வேண்டிய, சீரழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், நம்முடைய சமூகத்தில் இதுவரை காலத்தில் வாழ்ந்தவர்கள், இந்த ஊரில் வாழ்ந்த முஸ்லிம்கள், இந்த நாட்டில் வாழ்ந்த முஸ்லிம்கள் இதுவரை காலத்துக்கும் இந்த ஊரினுடைய, இந்த நாட்டினுடைய வரலாறு, நீங்கள் வரலாற்றை மாற்றப் போகின்றீர்களா? நீங்கள் வரலாற்றை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள், வரலாற்றை மூடி மறைக்க முயற்சிக்குகின்றீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் என்று ரபியுல் அவ்வல் பிறை 12வது தினத்தில் அது ஒரு கொண்டாட்ட தினம் என்று அடையாளப்படுத்தப்பட்டு முஸ்லிம்களுடைய கொண்டாட்டம் என்று பேர் வைத்து அந்த தினத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய புகழ்கள், ஸலவாத்துக்கள், பெருமைகளை பேசி வந்த அந்த வரலாற்றை, நீண்ட கால ஒரு நிகழ்வை, அதை முற்றிலும் பிழை என்று கூறி, அதை முற்றிலும் மார்க்கத்தில் இல்லாதது என்று சித்தரித்து, அதை மூடி மறைத்து, அந்த காரியத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் பிழையானவர்கள் என்ற தீர்ப்பை வழங்குவதற்கு முற்படுகிறீர்கள். இந்த தீர்ப்பை வழங்குறதுக்கு நீங்கள் எல்லாம் யார்? உங்களுக்கெல்லாம் என்ன அதிகாரம் இருக்கிறது? உங்களுக்கெல்லாம் என்ன ஞானம் இருக்கிறது மார்க்கத்தை பற்றி? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எதையாவது ஒன்றை காட்டுங்களேன். நாம் உடுக்கிற உடுப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றோமா? நாங்கள் உண்ணுகின்ற உணவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றோமா? நாங்கள் கட்டுகின்ற வீடுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றோமா? ஏன் இதுவெல்லாத்திலும் பின்பற்றக்கூடாதா? வறுமனையை தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ்ஜு செய்கிறது, இதில் மட்டும்தானா பின்பற்ற வேணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்வும் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று. அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அதில் எங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே உங்களுக்கு பிடித்ததெல்லாம் நீங்கள் செய்கிற, எனக்கு பிடித்ததெல்லாம் நான் செய்கிற, கடைசியில் இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சியாண்டு கேட்டால் செய்யலை. திருப்பி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அதான். நீங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டாடினாங்களான்னு கேட்குறீங்க. நாங்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்கின்றோம். நீங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்களா என்று கேட்கின்றீர்கள். நாங்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பிப்பதற்காக வேண்டி பள்ளி வாசல்களை, வீடுகளை, தெருக்களை மின்குமிழ்களால் அல்லது சோடினைகளால் அலங்கரிக்கலாமா என்று கேட்கின்றீர்கள். அலங்கரிக்கலாம் என்று நாம் சொல்கிறோம். அலங்கரிக்கலாம். எப்படி அலங்கரிக்கலாம்? இப்போ வானத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குதானே. இப்போ நம்மளோட ஊரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் என்று ஊர் முழுக்கையாக சொல்லிச்சிருக்கிறாங்க.
இல்லையே. இடையிடையில எங்கெங்கன்னான ஒரு இந்த பள்ளியில இல்லை, ஒரு சில பள்ளிகளில் பச்சை அந்த என்ன லைட் அது கொச்சி பல்பால் சொடிச்சிருக்கிறாங்க. சில பள்ளிகள் சில தெருக்கள் நம்முடைய ஊரில் நம்முடைய நாட்டிலெல்லாம் சொடிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இதெல்லாம் மாற்றும் மத கலாச்சாரம். ஒருவருடைய பிறந்த நாளுக்காக வேண்டி ரோட்டுக்களை சோடிப்பது, வீடுகளை சோடிப்பது, கொண்டாடுவது, அது செய்வது, இது செய்வதெல்லாம் மாற்றும் மத கலாச்சாரம் என்று உங்களுக்கு யாரப்பா சொன்னது? உங்களுக்கு யார் சொன்ன? நீங்க எங்கிருந்து எடுத்தீங்க? அதை காட்டுங்கள முதல். நீங்க உங்களுக்கு மாற்று மத கலாச்சாரம் என்று சொல்றீங்களே, உங்களுக்கு மாற்று மத கலாச்சாரம் என்று சொன்னது யாரு? குர்ஆன்ல இருக்குதா? சோடிப்பது மாற்று மத கலாச்சாரம் என்று குர்ஆன்ல இருக்குதா? சோடிக்கிறது மாற்று மத கலாச்சாரம் என்ற ஹதீஸில் இருக்குதா? பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று குர்ஆனில் இருக்குதா? பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று ஹதீஸில் இருக்குதா? கொண்டாடலாம் என்பதற்கு குர்ஆனில் ஆதாரம் உள்ளது, கொண்டாடலாம் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குகிறது, சோடிக்கலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதனால தானப்பா எங்களோட ஊரில் வாழ்ந்த இதுவரை காலம் வாழ்ந்த முஸ்லீம்கள் அப்படிலாம் செய்தாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது செய்கிறது மார்க்கத்துக்கு புலண்டா. அப்படி செய்தவர்கள் எல்லாம் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் என்றா, மாற்று மதத்தை பின்பற்றுவத. எங்க வாப்பா என்ன மாற்று மதத்தை பின்பற்றினவரா? அல்லது எங்க வாப்பட வாப்பா மாற்று மதத்தை பின்பற்றினவரா? ஊர்ல வரலாற்றை புரட்டி பாருங்க, ஊருடைய வரலாற்றை புரட்டி பாருங்க. ஆலிம்கள்லேயே சிறந்த ஆலிம்கள் என்று ஆலிம்கள் இன்றைக்கு நம்ம ஊரெல்லாம் தெருவில் தெருநாய்கள் மாதிரி ஆலிம்கள், தெருவெல்லாம் தெருநாய்கள் மாதிரி ஆலிம்கள், ஹாஃபில்கள் மலிஞ்சு போய் கிடக்கு, மலிஞ்சு போய் கிடக்கு. ஊடெல்லாம் ஆலிம்கள், ஊடெல்லாம் ஹாஃபில்கள். ஒவ்வொரு ஆலிமுடையும் ஒவ்வொரு ஹாஃபிலுடைய வரலாற்றை சொல்லி பாருங்க. எதென்றான ஒரு ஊழல் இருக்கும், எதென்றான ஒரு ஊழல் இருக்கும், ஒரு கட்ட பெயர் இருக்கும். அல்லது வியாபாரிகள் எடுங்களேன், ஒரு ஆலிம்களை மட்டும் பேசிடாது, என்ன அடிக்கிறீங்க நீங்களாம் வியாபாரிகள், உங்கள எடுங்களேன், நீங்க மனச்சாட்சியும் பிரகாரம் பாருங்களேன், உங்களுள்ள ஊழல் இல்லையா? கடந்த காலத்தில் வாழ்ந்த ஆலிம்களுக்கும், கடந்த காலத்தில் வாழ்ந்த ஹாஃபில்களுக்கும், கடந்த காலத்தில் வாழ்ந்த வியாபாரிகளுக்கும், இப்பொழுது உள்ள ஆலிம்களுக்கும், ஹாஃபில்களுக்கும், வியாபாரிகளுக்கும் இடையில யாரு நெல்லாக்கள் என்று சொன்னா யாரை சொல்லுவோம்? சொல்லுங்க. பழையாக்கள் தான் சொல்லுவோம், பழையாக்கள் தான் சொல்லுவோம். ஏன்? அந்த மக்கள் அப்படி வாழ்ந்தார்கள், அப்படி வாழ்ந்தார்கள். உடுப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள். அந்த காலத்தில் நீங்க இந்த செருப்பு அணிஞ்சாங்க இல்லையா? எப்படி அணிஞ்சாங்க? மிதிவடி கட்டலவா, ரப்பர் தோளால செஞ்ச, கட்டையால பலகையால செஞ்ச செருப்பு தானே. ஏன்? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றின முறை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய முறை. அப்ப எம்முடைய முதிய மக்கள் தான், எங்க வாப்பாவை நான் கண்ணால கண்ட வகையில் சொல்றேன், 2 உடுப்புக்கு மேலே இருக்காது. தொப்பி பிஞ்சி கடைசியா அவருடைய மையத்திலிருந்து நான் அவரை தொப்பி எடுக்குகிற பொழுது தொப்பி வளைச்சி பிஞ்சி வளைச்சி ஓட்டை. அவர்களுடைய பேணுதல், அப்படி பேணுதல், சாப்பாட்டில் பேணுதல், உடையில் பேணுதல், நடையில் பேணுதல், வாழ்வில் பேணுதல், இப்படி பேணி பேணி பாதுகாத்து வாழ்ந்த அந்த பெருமக்கள் செய்து காண்பித்த, அவர்கள் சரியென்று செய்ததெல்லாம் என்றும் உழைத்திருக்கிறதுகளுக்கு பிழையாக தெரிகிறது, என்று உருப்பட்டிருக்கிறவர்களுக்கு மார்க்கத்துக்கு விரோதமாக தெரிகிறது. பார்த்தா பேசுற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்களா? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? அடே அப்பா, மீளாத விடன் பிறந்த நாள் கொண்டாடுறத விடு, நீ உடுக்கிற உடுப்பை எடு, நீ தின்னுற சாப்பாட்டை எடு.
நீ கற்ற வீட்டோடு, நீ கற்ற பள்ளியுடன். இப்ப இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. அப்ப இதுல எல்லாம் நீங்க பின்பற்ற மாட்டீங்களா? இதுல எல்லாம் பின்பற்ற கூடாதா? அப்ப அவங்களுக்கு விரும்பினா பின்பற்றுறது, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மற்றவங்களை குறை பிடிக்கிறது இல்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் முழுக்க முழுக்க பின்பற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் குரல் கொடுக்குகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட வேண்டியவர்கள் என்று நாங்கள் குரல் கொடுக்குகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் எப்படி ஞாபகப்படுத்தப்பட வேண்டுமோ இந்த சமூகத்துக்கு, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறந்த தினமும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அது ஞாபகப்படுத்தப்படுகிறது. அதனால்தான் ஈது மீலாதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பில் நிகழ்ந்த அதிசயங்களை திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம். அதனால் அதற்கு பெயர் ஈது.